இன்னொரு விஷயம் பாருங்க, இன்னொரு சமாச்சாரம். அந்த சமாச்சாரத்தை பார்த்தீங்கன்னாக்கா அசந்தே போயிடுவீங்க. அப்பா என்னை காப்பாத்தினார். என்ன தெரியுமா? இப்போ பக்கத்தில் ஒரு எஸ்ஆர்எம் கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியிலிருந்து மாணவர்கள் மாணவிகள் அதாவது 6 பேர் பெண் பிள்ளைங்க, எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு, எல்லாமே டாக்டருக்கு படிக்கிறவங்க. 6 பேர், 6 பையனுங்க. இவங்க இன்னும் 2 பேர், அந்த 6 பேர் 12 பேரும் வந்தாங்க கோவிலுக்கு. தரிசனம் பண்ணாங்க. தரிசனம் பண்ணிட்டு தட்டில் ஏதோ போட்டாங்க, ஆளுக்கு 5 ரூபா 10 ரூபா போட்டாங்க. போட்டுட்டு அவங்க ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க. தியான மண்டலத்தில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. 2வது தியானம் பண்ணாங்க. மறுபடியும் சுற்றி வந்தாங்க. கோவிலில் என்னென்ன சடங்குகள் அவங்க என்ன எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம், அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இருந்துட்டு போயிட்டாங்க. அவங்கள நாங்கள் கவனித்தோம். போயிட்டாங்க. 2 நாள் கழித்து மறுபடியும் வந்தாங்க. அதில் 2 பேர் வந்தாங்க, 2 பையனுங்க வந்தாங்க. வந்துட்டு நாங்கள் முந்தா நாள் இங்கே வந்தோமேங்க. வந்தப்போ எங்கூட பொண்ணோட பிரேஸ்லெட்டு காணோங்க. இங்கே தான் நாங்கள் இங்கே தான் காணாம போச்சு. அது ரொம்ப காஸ்ட்லி. அந்த பொண்ணு ஒரு எம்பியோட பொண்ணு. அந்த பொண்ணோட பிரேஸ்லெட் காணுங்க, இங்கே தான் காணாம போச்சு. இங்கே தான் உட்காந்துருந்தோம், எல்லாம் அடையாளம் காட்டுறாங்க. கரெக்டு, நாங்கள்லாம் பார்த்தோம் எல்லாத்தையுமே. பிரேஸ்லெட்டை நாங்கள் கவனிக்கல, பட் உட்காந்துருந்தது, நீங்கள் பேசிகிட்டு இருந்தது, தியானம் மண்டபத்துக்கு போனது, தியானம் பண்ணது, சுற்றி வந்தது எல்லாமே நாங்கள் கவனித்தோம், நாங்கள் அப்சர்வ் பண்ணோம். ஆனால் உங்கள் பிரேஸ்லெட்டை பார்க்கல. எனக்கு என்னென்னா, அந்த பையன் அது வரைக்கும் இருக்கிறான். அந்த நல்ல பையன் இல்லை சொன்னேன் இல்லையா, அந்த பையன் அப்போல்லாம் வேலைக்கு இருக்கிறான். ஒருவேளை அவன் தான் எடுத்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயம் திக்கு நடிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அவனை போய் கேட்டாலும் அந்த நேரத்தில் சரிப்பட்டு வராது. இருந்தாலும் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை. சாயப்பா, நான் என்ன பண்ணுறது தெரியலையே அப்படி சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் இருக்கும் பொழுது என்னாச்சு தெரியுமா? திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம தான் சிசிடிவி அப்பத்தில் வச்சுட்டோமே. சிசிடிவி நம்ம அப்பயே வச்சுட்டோம். எல்லா இடத்துலையும் 13 சிசிடிவி இருக்குது நம்மகிட்ட. மேலே கீழே சைடில் ரோட்டில் எல்லாத்துலேயும் வச்சுருக்கோம். சம்டைம் ஆக்சிடென்ட் ரோட்டில் ஆனால் கூட காவல்துறை நண்பர்கள்லாம் இங்கே நம்மகிட்ட தான் கேட்பாங்க. பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ் முதல் கொண்டு எல்லாமே இங்கே நம்மகிட்ட தான் கேட்பாங்க. ஆஹா, பரவாயில்ல, இதில் பார்ப்போம் என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போம் சொல்லிட்டு, ஒருவேளை இந்த பையன் எடுத்திருந்தா கூட அதுவும் தெரியும் இல்லையா, அதனால் சரின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே நம்ம சிசிடிவியை ரிவைஸ் பண்ணி பார்த்தோம். அவங்க அந்த டேட்டு அந்த டைமு பார்த்தோமானா நடந்தது என்ன தெரியுமா? நடந்தது அந்த பிள்ளைங்களோட, அந்த பொண்ணுங்களோட வந்தாங்க பார்த்தீங்களா பையங்க. அந்த பையன், அந்த பொண்ணு அந்த பிரேஸ்லெட்டு பர்ஸில் வச்சுருந்துருக்குது. அந்த பர்ஸை திறந்து 10 ரூபா எடுத்து தட்டில் போட்டுட்டு அந்த பர்ஸை கீழே வச்சிருச்சு, தரையில் வச்சுட்டு பக்கத்தில் தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அந்த நேரத்தில் கூட வந்த பையன் அந்த பர்ஸ்லேருந்து அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து அவன் பாக்கெட்டில் போட்டுக்கிறான். அப்படியே இதில் தெரியுது. தம்பிங்களா பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுக்கப்புறம் பாருங்க, சாயப்பா அந்த சிசிடிவியை நம்மளுக்கு வைக்க சொல்லி புத்தியை கொடுத்து நல்லபடியாக நம்மளை காப்பாற்றி ஒரு நிமிஷமும் காப்பாற்றுறார். என்ன காரணம்? நம்பிக்கை. அது ஒன்னே தான் காரணம். யார் நம்பிக்கை வச்சாலும் அவர் காப்பாற்றாம விடவே மாட்டார். கை கொடுத்து தூக்குவார். நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நம்புங்க. நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு அவர் நடராஜன். நம்பாம இருக்கிறவங்கள இருக்காங்க இல்லையா, நம்பாம நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் அவர் சேர்த்துப்பாரு. அவங்களுக்கும் நடராஜன் தான். அவங்களுக்கு எமராஜன் இல்லை சாயப்பா, அவங்களுக்கும் நடராஜன் தான். சரியா? நம்புங்க. என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.